இப்போ திடீர்னு உங்கள் அம்மாக்கோ உங்கள் அப்பாக்கோ உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. விஜய் அண்ணா வர போகிறாரா, எம்கே ஸ்டாலின் சார் வர போகிறாரா சொல்லிட்டு டிவிக்கை பற்றி அவங்க பெருமையாக போடுறதும் டிஎம்கே ஆளுங்க பெருமையாக போடுறது, நீங்கள் போடுற ஸ்டோரி அவங்க பார்க்க போகிறாங்களா? ஹாய் கைஸ், எல்லாரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பிகாஸ் ரீசன் இஸ் விஜய் அண்ணா சிஎம்மாக உட்காந்துட்டாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் செம்ம துக்கத்தில் இருக்கீங்க. அதுக்கு ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்டாலின் சார் வந்து ரிட்டையர்மெண்ட் பண்ணிட்டார் சிஎம்லேருந்து. அதுக்கு ரொம்ப எல்லாம் சேடாக இருக்கீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம். நான் எதை பற்றி பேச வந்தேன்னா, ஒரு 2 நாளாக நான் பார்த்துன்னு இருக்கேன். இந்த இன்ஸ்டாகிராமில் சண்டை போட்டுக்கிறாங்க, ஸ்டோரி போட்டு. டிவிக்கை பற்றி அவங்க பெருமையாக போடுறதும் டிஎம்கே பற்றி டிஎம்கே அவங்க பெருமையாக போடுறது, இது ஒரு வாராது. நீங்கள் ஸ்டோரி போடுறீங்க, எல்லாமே ஓகே. நீங்கள் போடுற ஸ்டோரி அவங்க பார்க்க போகிறாங்களா? விஜய் அண்ணன் பார்க்க போகிறாரா, ஸ்டாலின் சார் பார்க்க போகிறாரா? சரி, உங்களை விடுங்க. உங்கள் ஏரியா கவுன்சிலர் பார்ப்பாங்களா ஃபஸ்ட்டு? யாருமே பார்க்க போகிறது இல்லை. இப்போ விஜய் அண்ணன் சிஎம்மா உட்காந்துருன்னு சொல்லிட்டு நீங்கள் வேலைக்கு போகாமல் இருந்தால் உங்களுக்கு சோறு வச்சிருமா? கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நம்ம வேலைக்கு போனாதான் நம்மளுக்கு சோறு, நம்ம வேலைக்கோ பிசினஸோ பண்ணாதான் நம்ம கெத்து. இப்போ அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் நான். இப்போ திடீர்னு உங்க அம்மாக்கோ உங்க அப்பாக்கோ உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. அப்போ வந்து டிவிக்கே விஜய் அண்ணா வர போறாரா, இல்ல டிஎம்கே எம்கே ஸ்டாலின் சார் வர போறாரா? யாருமே வர மாட்டாங்க. நீங்க தான் பார்க்கணும். குடும்பத்தில் ஒருத்தவங்க உடம்பு சரியில்லைன்னு நீங்க தான் பார்த்துக்கணும். இதெல்லாம் விட்டு தேவையில்லாம சண்டை போடுறீங்க. கடமை என்ன? ஒரு தமிழ் குடிமகனா நம்ம ஓட்டு போட்டாச்சு. அவங்களுக்கு தேவையான லீடரை அவங்க தேர்ந்தெடுத்துட்டீங்க. அதை அவங்க பண்ற கடமைலாம் அவங்க பண்ணின்னு இருப்பாங்க. நம்ம கடமையை நம்ம கரெக்டாக பண்ணாதான் அந்த சலுகை தான் நம்மளுக்கு வந்து சேரும். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு எனக்கு தோணிச்சு, அதனால தான் ஷேர் பண்ணேன். உங்க கருத்து என்னன்னு கீழே கமெண்ட் செக்ஷன் சொல்லிட்டு போயிடுங்க. உங்க வீட்டு பிள்ளைய நினைச்சு ஒரு ஃபாலோ ஒரு சப்ஸ்கிரைப் தட்டி விட்டுருங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.